ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு முடியலை ஃப்ரெண்ட்ஸ், அதான் பேசிய வீடியோ போடலை. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரும்போது தங்கச்சி கடை போட்டிருந்தது நாட்டு காய்கறிகள், அது ஒரு வீடியோ எடுத்தேன். எல்லாமே நல்ல பசுமையான காய்கறிகள் தான். அதே போல் தாத்தாவும் வந்திருந்தார். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா அப்படியே சைக்கிளில் போனதை பார்த்தேன். அப்புறம் சரி தாத்தாக்கிட்ட நமக்கு இல்லாத காய்கறிகள்லாம் வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன். முருங்கைக்காய் வச்சுருந்தார். இப்போ சீசன் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அதனால் தாத்தாட்ட ஒரு 4 காய் 20 ரூபா சொன்னார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கலான்ட்டு முருங்கைக்காய், பச்சை பட்டாணி, வல்லாரைக்கீரை, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்குலாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா புதுசாக இருந்துச்சு. வாங்கி அவிச்சு பசங்களுக்கு கொடுக்க வாங்கிட்டேன். நல்லா இது போல் இட்லி பானையில் வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்லாம் வேக வச்சோம்னா கொல கொலன்னு நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும். பட்டாணியையும் உரித்து வச்சாச்சு, நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். வல்லாரைக்கீரை தான் பாருங்கள், நல்லா சுத்தமாக ஆஞ்சி எடுத்து அலசிக்கணும். நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி நத்தையெல்லாம் இருக்கும், அது போல் நல்லா இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். வானல் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடியோட பூண்டு போட்டிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு போட்டாலும் உடம்புக்கு நல்லது. எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வல்லாரைக்கீரையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அரை மூடி தேங்காய் துருவல் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தோம்னா சுவையான, உப்பும் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. வல்லாரைக்கீரை துவையல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.